Good morning, student. We will continue the same lesson from this slide called quantity theory of money. Okay. So this is the persons, that is Irving Fisher. He gave the explanations and quantity theory of money. Okay. Quantity theory of money explain the relationship between quantity of money and the value of money. This is already I was started to explain while discussing about the functions of money. ஞாபகம் இருக்குங்களா? அது மணி சப்ளைவுக்கும் பிரைஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் சொன்னேன், லாஸ்ட்ல சொன்னேன். அது மணி சப்ளைவுக்கும் த மணி சர்க்குலேஷன்ஸ் இந்த சொசைட்டியில் இருக்கிறதுக்கும் பிளஸ் ப்ரைஸுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னேன். அதனால தட் இஸ் குவான்டிட்டி. அப்போ ஒரு நாட்டில் பணத்தோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அந்த குவான்டிட்டி அடிப்படையாக வச்சு தான் அந்த பணத்தோட வேல்யூ மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றத இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வந்து இர்விங் ஃபிஷர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஹியர் வி ஆர் கிவன் டூ அப்ரோச்சஸ். நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு கொடுத்துருக்காங்க. அது அந்த குவான்டிட்டி தியரி சொல்றது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி நேம்லி ஃபிஷர்ஸ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் ஒன்று இருக்கு. என்னதுங்க? ஃபிஷர்ஸ் உடைய அதை இர்விங் ஃபிஷர் கொடுத்த டிரான்சாக்ஷன் அப்ரோச் அது ஒன்று இருக்கு. செகண்ட் ஒன் கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். கேம்பிரிட்ஜ் உடைய கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் ஒரு விஷயமும் நமக்கு இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம் go one by one. First one is the we got to see the Fisher's quantity theory of money. So first we going to see the Fisher's quantity theory of money. The quantity theory of money is a very old theory. Of course, இது ஒரு ரொம்ப ஒரு பழமையான ஒரு தியரியா இருக்கலாம். It was first propounded in 1588 by an Italian economist, Davanzati. But the credit for popularizing அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1588ல இட்டாலியன் எக்கனாமிஸ்ட் டெவான்சாட்டியோட அவர் தான் ஃபர்ஸ்ட் அது சொல்லியிருந்தாலும் கூட அதை பாப்புலரைசேஷன் பண்ணி அதை ஃபெமிலியரா ஆக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட கிரெடிட் கோஸ் டு தி அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் இர்விங் ஃபிஷர். சரிங்களா? அதாவது பட் த கிரெடிட் ஃபார் பாப்புலரைசிங் திஸ் தியரி in recent years rightly belonging to the well-known American economist Irving Fisher, who published his book The Purchasing Power of the Money. Student, take care of the name of the book. Definitely you're going to have the book inside questions. It's valid question. Okay, name of the book published by Irving Fisher. They may ask, you may write, the answer is The Purchasing Power of Money. அது பணத்தோடைய வாங்குகின்ற சக்தி. In 1911 he gave it a quantitative form in terms of his famous equations of exchange. Of course, Irving Fisher இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவருடைய கொடுத்த ஒரு ஃபேமஸ் அவரோட ஃபார்ம் இல்லையா, குவான்டிட்டேட்டிவ் ஃபார்ம். எந்த ஃபார்ம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ற வார்த்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம். Okay. The general form of equations given by Fisher is MV is equal to PT. This is the அதாவது the MV is equal to PT the equations of exchange. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஈக்குவேஷன்ஸா வேற இர்விங் ஃபிஷர் கொடுத்தது. ஓகேங்களா? Where M stands for money supply, that is quantity of money, எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றது M. V பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் மணி, அது பணம் எவ்வளோ சுழற்சியை மேற்கொள்கிறது. நெக்ஸ்ட் வந்து P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரைஸ் லெவல். ரைட் நவ் அந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பிரைஸோட லெவல் எப்படி இருக்கு. T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேல்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன், எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றது தான். ஸோ MV is equal to PT. அதாவது ஒரு பணத்தின் அளவு என்பது எதுக்கு சமமானதுன்னா மணி சப்ளை பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் மணி, எவ்வளவு சுழற்சி வருது. இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்கு, இந்த 10 ரூபா வந்து என்கிட்டயே இருக்குதா
அப்படின்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் மணின்றது ரொம்ப சர்க்குலேஷன் ரொம்ப கம்மி. பட் இது வந்து உடனே வேற செல்லர்கிட்ட போயிட்டு செல்லர் மேபி இன்னொரு தடவை பணத்தை கொடுத்து அது ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு ப்ரொடியூசர் திரும்பி அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்றி அப்படின்ட்டு சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும். இப்படி சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போதோ அந்த மணி சப்ளை அந்த அளவுக்கு மல்டிபிள் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதான் பாருங்க, அது என்ன சொல்றது, அதான் the price equal to the velocity of transaction சொல்றது. velocity எந்த அளவு, வால்யூம் ஆஃப் எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது, வால்யூம் ஆஃப் அளவு அப்படின்றத எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க. Fishers point out that in a country, economic சொல்லலாம். Fishers point out that in a country during any given period of time, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் the total quantity of money MV will be equal to the total value of all goods and services brought and sold. புரியுதுங்களா? அதான் பிடின்னு சொல்லுது. அது எம்பின்றது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிற பணத்தோடைய அளிப்பு குவான்டிட்டி மொத்தம் இல்லைங்களா? அது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குவதும் விற்பதுக்கும் சமம் அப்படின்னு சொல்றாரு. வரலாம் கீழே, சப்ளை ஆஃப் மணி இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபார் மணி. அதான் சொல்றேன், supply of money is equal to demand for money. Okay, this equation is referred as the cash transaction equation. இதை நீங்க கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். இந்த மேல சொன்ன ஈக்குவேஷன் சொல்றாங்க cash transaction equations. Okay, it is expressed as P is equal to MB divided by T. இதுவும் நம்ம அப்படிதான் இப்போ என்ன பண்றாங்க, அது ஃபர்தரா அது ரிவைஸ்டு வெர்ஷன் நம்ம அந்த ஈக்குவேஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஓகே, next, which implies that the quantity of money determine the price level and the price level in turn varies directly with the quantity of money. varies அப்படின்னா மாற்றும் அர்த்தம். என்ன சொன்னா அது ஒரு நாட்டோடைய எந்த குவான்டிட்டி ஆஃப் மணின்னு சொல்லுது எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா அந்த பிரைஸ் லெவல். அதே அந்த பிரைஸ் லெவலும் அதோட டர்ன் வேரிஸ், அதான் அதோட லெவலும் மாறக்கூடியது என்னன்னா டைரக்ட்லி வித் த குவான்டிட்டி ஆஃப் மணி. அதே என்ன சொல்லிக்கலையா, பணம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பிரைஸ் இருக்கும். பிரைஸ் லெவலை பொறுத்து அந்த பணத்தோடைய மதிப்பு மாறும், பணத்தோட அளவு பொறுத்து பிரைஸ் லெவல் மாறும்னு சொல்றதுதான். ஸோ ப்ரொவைடட் தட் வேல்யூம் ரெண்டு அதே வெலாசிட்டி அண்ட் டி ரிமைனிங் கான்ஸ்டன்ட் சொல்றாரு. அதாவது வெலாசிட்டி ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனும் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் மணி கான்ஸ்டன்டா இருக்கும்போது நாட்டுடைய பணத்தின் மதிப்பு அந்த பிரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அது எது குவான்டிட்டி ஆஃப் மணியை அடிப்படையாக வைத்தா இருக்கும். தினமும் நாட்டில் பிரைஸ் அதிகமாச்சு, பிரைஸ்னா என்ன விலைப்பா, ஒரு பொருளோட விலைப்பா, ஒரு பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னா அர்த்தம் பணத்தோட சக்தி, பணத்தோட வாங்கும் சக்தி குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நீங்க உங்க வீட்டில் பேரண்ட் கிட்ட சொல்லலாம், மேபி ஒரு 35 years பிஃபோர் வேலைக்கு போன ஒரு பேரண்ட்டை பார்த்துக்கலாம். அப்போல்லாம் அவங்க சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும், 4000 5000 மேக்ஸிமம். ஈவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தால் கூட ஒரு 15,000 உள்ள தான் இருக்கும். 35 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் ஒரு 8 grams கோல்டு ரேட்டே பார்த்தீங்கன்னா 1500 3000 2000 அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாச்சு, ப்ரைஸ் ஆஃப் த கோல்டு ஆஃப் 8 grams எவ்வளோ இருக்கு. லைக்வைஸ் உங்கள் பேரண்டோட சேலரி இன்னைக்கு பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பணம் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ப்ரைஸோட மாற்றம் இருக்கு. தட் இன்ஃப்ளேஷன். அப்போ என்னன்னா இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. குவான்டிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆக ஆக வேல்யூ ஆஃப் த பர்ச்சேசிங் பவர் அல்ல வேல்யூ ஆஃப் த மணி குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ வேல்யூ ஆஃப் த மணி குறைஞ்சிட்டு சொன்னா நேற்று வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கின பொருளை நீங்க 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்கணும்னு அர்த்தம். அதான் இன்ஃப்ளேஷன். இல்லை வேல்யூ ஆஃப் மணி, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி, இது எது வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ அதான் சொல்றாங்க, the price, the quantity of money determine the price level and the price level is in turn, price level determine பண்றதும் quantity of money தான் அது சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், the above equations considered only currency money. மேல சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து கரன்சி மணியை பொறுத்து தான் இருக்கு, இப்போ பணமா எவ்வளோ இருக்குது. பட் இந்த மாடர்ன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் என்னாச்சு, மாடர்ன் எக்கனாமி தெரியும் உங்களுக்கு, பணத்தோட வேலையை பணம் மட்டுமா செய்யுது, எவ்வளோ வேலை செய்யுதுங்க. பட் இன் மாடர்ன் எக்கனாமி பேங்க்ஸ் டிமாண்ட் டெபாசிட் ஆர் கிரெடிட் மணி அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி பிளே அ வைட்டல் பார்ட் இன் பிஸ்னஸ். பேங்கோட கிரெடிட் மணி, அதோடைய ரெண்டாவது டிமாண்ட் டெபாசிட் மணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா
மிகப்பெரிய ஒரு தட் இஸ் அந்த பிஸ்னஸ்ல மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கின்றது. அது சப்ளை ஆஃப் மணி இல்லையா. ஸோ பணத்துடைய குவான்டிட்டி வந்து வேரியேஷன் பண்றதுல இவங்க இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமானதா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, therefore the Fisher extended his original equation of exchange. ஒரிஜினல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்றாரு, to include bank deposit that M1 and its velocity V1. பேங்க் டெபாசிட் பிளஸ் அதோட, ஏன்னா பேங்க் டெபாசிட்ன்றது சர்க்குலேஷன் மணி இல்லாம மக்கள் என்ன பண்றாங்க, சேவிங்ஸ் வந்து அது டெபாசிட்டா இருக்கு இல்லையா. ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெபாசிட் மணி பணம் பத்திரமாக வங்கியிலே இருப்பதல்ல. தட் மணி இஸ் நாட் ஐடியலி kept or kept in the bank. The bankers use the money or lend the money to start business or it will allow to credit facility to others. சரிங்களா, மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதை தான் பயன்படுத்துறாங்க. அப்போ அதனுடைய அப்போ இந்த மணி சப்ளை தட் குவான்டிட்டி ஆஃப் மணி என்ன ஆச்சுங்க, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சொசைட்டியில். அதில் தான் M1 அந்த பேங்க் டெபாசிட் வந்து M1 சொல்றது, அதோட வெலாசிட்டி வந்து V1 சொல்றாங்க. அதில் அந்த ரிவைஸ்டு ஈக்குவேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு PT is equal to MV plus M1 V1 or V is equal to MV plus M1 V1 divided by T அப்படின்றதா ரிவைஸ்டு ஈக்குவேஷன்ஸ். பட் நீங்க ஒரிஜினல் ஈக்குவேஷன் தான் நீங்க எப்பவுமே எழுதணும். கேட்பாங்க, நீங்க கேர்ஃபுல்லா, அப்கோர்ஸ் இந்த கொஸ்டினும் நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது நான் பார்த்துருக்கிறேன். இர்விங் ஃபிஷருடைய ஈக்குவேஷன்ஸ் இல்லைங்களா, MV is equal to PT கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஒரிஜினல் ஈக்குவேஷன். ரிவைஸ்டு ஈக்குவேஷன் சப்போஸ் கொஸ்டின் கரெக்ட் நம்ம கேர்ஃபுல்லா பாருங்க. அது இர்விங் ஃபிஷர் ஈக்குவேஷன் டக்குன்னு பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, MV is equal to PT எழுதக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் படிக்கிற கொஸ்டின் ரிவைஸ்டு ஈக்குவேஷன் அப்படி முடிச்சாங்கன்னு சொன்னா யூ ஹேவ் டு ரைட் what you see in the screen now. The revised equation, it is evident that the price level is determined by ஒரு நாட்டில் இருக்கின்ற அக்கார்டிங்லி இந்த ரிவைஸ்டு ஈக்குவேஷன் அடிப்படையை வச்சு ஒரு நாட்டில் இருக்கின்ற இந்த விலைகளுடைய தீர்மானிக்கின்ற காரணிகளை பார்த்துன்னு சொன்னா, so first one is the quantity of money in circulation M and the velocity of circulation of money V and the volume of bank credit money M1 and the velocity of circulations of credit money V1 and the volume of trade. Last one is the volume of trade is also one of the factors play a role in determining the price level in the economy. Okay, next பாருங்க. At the diagram explanations, in the Irving Fisher experiment diagram இருக்கு. You see the diagram here. So the two part diagram இது மேலே இருக்கிறது ஒரு பார்ட், கேட்குறது ஒரு பார்ட், அதாவது பார்ட் ஏ பார்ட் பி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குல்ல, தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல நம்ம பிக்சர் ஏ பாருங்க. டாப்பில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் லெவல் மெஷர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் மணி எம், அதாவது மணி சப்ளைன்னு அர்த்தம். when the money supply is OM, நல்லா பாருங்க, OM இருக்கும்போது ப்ரைஸ் வந்து OP. அப்போ மணி சப்ளை வந்து ஃப்ரம் எம்ல இருந்து M2க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பிரைஸ் லெவல் இஸ் ஆல்சோ Pல இருந்து P2க்கா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த குவான்டிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. டிபெண்டிங் ஆன் த லெவல். இப்போ பாருங்களேன், லைக் M2ல இருந்து M3 விட்டுட்டாங்க, லாஸ்ட் லெவல் M4 போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ பாருங்களேன், M4 இருக்கும் பட்சத்தில் பிரைஸோட விலை பாருங்க P4, அப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைனோட தட் இஸ் ஈக்குவல் பிட்வீன் த சப்ளை ஆஃப் மணி அல்லது சர்க்குலேஷன், பட் மணி சர்க்குலேஷன் மணி த பிரைஸ் லெவல். இப்போ எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் மணி எக்கனாமியில் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பிரைஸ் லெவலும் மாறும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பிக்சர் ஏ, டயக்ராம் ஏ, அப்போ கீழே இருக்கிற பிக்சர் பி பாருங்க, அதாவது பி தட் இஸ் இது டிமாண்ட் கர்வ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா, இந்த குவான்டிட்டி ஆஃப் மணி இல்லையா. இப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது இது என்ன சொல்றோம்னா, வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆக எப்படி ஆகுதுங்க, மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இப்போ OM இருக்கும்போது இங்க இருக்கு இல்லையா, அப்போ OM எடுத்துக்கோங்க, அதோட வேல்யூ மணி என்ன அதுங்க இப்போ P அதிகமா இருக்கு, அதோட வேல்யூ அதிகமா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, M2 இருக்கும்போது வேல்யூ குறையுது,
P2 வந்துருது. M4 போகும்போது ஃபர்தரா கீழே இறங்கி வந்து I divided by P4 ன்னு வந்துடுச்சுங்க. That is rate of interest and the price levels, the function of money supply. அதாவது மணி சப்ளை வந்து ரெண்டுமே முக்கியமானது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு மாறக்கூடியது, அதே நேரத்தில் ப்ரைஸோடைய அந்த லெவலும் மாறும். ஓகேங்களா? அதான் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இது டயக்ராம் figure A சொல்லுங்க. Figure A shows the effect of changing the quantity of money on the price level. When the quantity of money is OM, the price level is OP. When the quantity of money increased from OM to OM2, அதான் அது சரி நான் ஓனா சொல்றது, புக்கில் இது ப்ளூ கலர் லைனை பாருங்க. When the quantity of money is doubled to, அப்படின்னா அர்த்தம் M2 ஆகுது, M1 வந்து M2 போயிடுச்சு. The price will also what? Doubled to OP to OP2. Okay. Further, when the quantity of money is increased fourfold, that is OM4, the price level also increased by 4 times to OP4. This relationship is expressed by the curve OP, that is equal to the function of money from the origin of 45 line. ஓகேவா? இந்த லைன் என்ன பண்ணுதுங்க? 45 லைன் ஆரிஜின் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ so again I'll show the picture for better understanding. So graphical illustration பாருங்களேன். It shows the inverse relationship between on the graph B. அது அங்க மறைஞ்சி இருக்காது. நேர்னு A பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்லைட்ல A பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைட்ல B டயக்ராம் B பார்க்க போறோம். Shows the, but is the diagram B shows the inverse relationship between quantity of money and the value of money. அதாவது quantity of moneyக்கும் அந்த value of moneyக்கும் என்ன அது இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். நல்லா பாருங்க, இந்த ரெட் லைன் வந்து மேல இருந்து கீழ் நோக்கி வருது, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் அப்படினால இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் அர்த்தம். அது குவான்டிட்டி ஆஃப் மணிக்கும் வேல்யூ ஆஃப் மணிக்கும் என்னது இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். So where the value of money is taken on the vertical axis, that is y axis, when the quantity of money is on x axis, that is OM, measure on the value of money is OI divided by P. Okay, next பாருங்க. But with the doubling of the quantity of money to OM2, அது OM ல இருந்து OM2 க்கு அது மணியை இன்க்ரீஸ் பண்ணும்போது, வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மணியை, அது அமௌண்ட் ஆஃப் மணி இன்க்ரீஸ் பண்ணும்போது the value of அதில் மதிப்பு அது பாருங்களேன், the value of money become 1/2 of what it was before, that is OI by P2. அதனா மணி OM ல இருந்து OM2க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட மதிப்பு என்ன ஆச்சுன்னா OI divided by P இல்லையா, இதுல இருந்து குறைஞ்சி என்ன ஆகுதுங்க, I divided by P2 அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. But with the quantity of money increasing by fourfold, அதாவது 0, அது OM2 OM4 இன்க்ரீஸ் ஆகும்போது the value of money is reduced by OI divided by P4. Okay, this inverse relationship between the quantity of money and the value of money is shown by downward sloping curve, that is called another I divided by P is equal to what? F stands for functions of money. Okay, I hope you understand this diagram. See the previous diagram, that is, so this one. Okay, this one is diagram explanation about the quantity theory of money given by Irving Fishers. In this slide we discuss about the upper diagram, that is diagram A. See that right side of the corner of the diagram, part A. Okay, and we will discuss the B, diagram B in this slide, and what are the explanation for this, suitable explanation for the what is the reason for that curve downward sloping. The red line is the red line on the that IP, the function of M இருக்குதுலையா,
அந்த லைன் வந்து ஏன் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் வருதுன்றது எக்ஸ்பிளேஷன் வந்து இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. புரியுங்களா? திஸ் இஸ் சம்திங் அபவுட் that is something explanation about the picture B. Okay, we'll continue the slide to the next. Okay, next Cambridge approach. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இர்விங் ஃபிஷர் உடைய quantity theory of money அந்த அப்ரோச் பார்த்தோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த quantity theory of money 2 அப்ரோச் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஒன் வந்து என்னது இர்விங் ஃபிஷர்ஸோட அப்ரோச், ரெண்டாவது கேம்பிரிட்ஜ் அப்படின்றத கேம்பிரிட்ஜ் கேஷ் பேலன்ஸ் அப்ரோச்ன்றது ரெண்டாவது விஷயம். இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ்னா அந்த பர்சன் ஹூ இஸ் ஸ்டடிட் ஆர் ஒர்க்டு அண்டர் தி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை இல்லையா? கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். எதுங்க கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் கேம்பிரிட்ஜ் இது எப்படி கேட்கலாம். ஸோ கேம்பிரிட்ஜ் அப்ரோச் வந்து கேஷ் பேலன்ஸ் அப்ரோச்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மார்ஷல்ஸ் ஈக்குவேஷன். கேம்பிரிட்ஜ் அப்ரோச்சில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்ஷலோடைய எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, the Marshall equation is expressed as M is equal to KPY. We will see one by one what is M stands for and what is KP and Y stands for. And then one by one நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? First one is the Marshall equation expresses M is equal to KPY, where M is the quantity of money, Y is the aggregate real income of the community. எப்போ மார்ஷல் பேசுறோமோ அப்ப என்ன பண்றோம்? அக்ரிகேட் பத்தி ஒட்டுமொத்தமாக ரியல் இன்கம். வாட் இஸ் ரியல் இன்கம்? அது நான் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியணும் ரியல் இன்கம் அப்போ வேற பேர் இருக்கா? அஃப்கோர்ஸ் நாமினல் இன்கம். ரியல் இன்கமுக்கும் நாமினல் இன்கமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் 11th இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். நிறைய டைம் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன் ரியல் வேல்யூ நாமினல் வேல்யூ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ஹோட்டல் ஏ அண்ட் ஹோட்டல் பி 2 லேபர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேபர் அதாவது the person who is working in hotel A he getting only salary for his service, but the person who is working in hotel B he getting salary plus benefit. Now you calculate the real value of the both the person's wages. or பார்க்கும்போது the person who is getting additional benefit from the hotel B, his real value of the money is more compared to the person he is working in the hotel A. புரியுதுங்களா? அதான் சார், அதாவது அக்கௌண்டிங் மட்டும் இல்லை, எக்கனாமிக் வேல்யூ, எக்கனாமிக் பெனிஃபிட்டும் பார்க்கணும் அண்டு அக்கௌண்டிங் பெனிஃபிட்டும் பார்க்கணும். இல்லை பணமாக கொடுக்குறது மட்டும் இல்லை, பணம் இல்லாத சில பணிகளாக சில பெனிஃபிட் கிடைக்கும் சில ஒர்க் பண்ணும்போது. இல்லைங்களா? அதை நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் ரியல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ மணியை பொறுத்த ரியல்னு சொன்னால் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி. பணம் நிறையா இருக்குது சார், அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே சம்பாதிச்சோட இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறேன் சார். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னே இருந்த ஃபியூஸ்ஃபுல் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கம்ஃபர்டபிலிட்டி இப்போ இல்லை சார். என்ன சார் பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்க இக்னோரன்ஸில் பேசுகிறாங்கன்னு அர்த்தம், அறியாமல பேசுகிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த சுற்றுப்புற சூழ்நிலை, பொருளாதார நிலை, இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் கண்டிஷன், எக்கனாமிக் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ், பிரைஸ் லெவல் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஆல்சோ த டிமாண்ட் ஃபார் த ஃபேமிலி ஹெட்ஸ். அப்போ ஒரு பேச்சுலர் இருந்திருப்பாரு, அவரோட டிமாண்ட் என்பது கம்மி, எக்ஸ்பென்ஸ் கம்மி. இப்போ ஃபேமிலி பன் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ், ஓகே, ஃபேமிலி ஹெட், he supposed to support what others. அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இப்படி எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு இல்ல. So that is real value. ஓகேங்களா? நெக்ஸ்ட் P stands for purchasing power of money. K, that is represent the fraction of the real income which the public desired to hold in the money in the form of money. அதாவது என்ன சொல்லணும்னா மக்கள் வந்து பணத்தை பணமாக வைத்திருப்பதற்கான சில விருப்பங்கள் இருக்கு, அந்த விருப்பத்தை குறிக்கிறது இந்த கே. ஏன்னா இப்போ டிமாண்ட் ஃபார் த மணி அதை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தேவைகள் என்பது நிறைய இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணா ஷார்ட்டாக சொல்றாங்க. ஸோ த பிரைஸ் லெவல் தட் இஸ் P is equal to M divided by KY, or the value of money that is reciprocal of price, எதிர்மறையானது, reciprocal of price level, that is Y by P is equal to KY divided by M அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? that is the value of money
in terms of this equation can be found out by dividing the total quantity of goods which the public decide to hold out of the total income by the total supply of money. புரியுதுங்களா? அது the value of money in terms of this equation can be found out by the dividing the total quantity of goods. ஒட்டுமொத்தமா நாட்டில் எவ்வளவு பணங்கள் இருக்கு, பொருட்கள் இருக்கு, அதோட பப்ளிக் டிசைட் டு ஹோல்ட் அவுட் ஆஃபர் எவ்வளவு வாங்குறாங்க இல்லையா, ஆஃப் தி டோட்டல் இன்கம் பை த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி. ஒட்டுமொத்தமா பணத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு பணம் டிசைட் டு பர்ச்சேஸ் த குட்ஸ். ஸோ அதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. According to Marshall's equation, the value of money is influenced not only by changing in M but also by changing in K. புரியுதுங்களா? மக்கள் எவ்வளவு பணம் செலவு பண்ணாம வச்சுக்கிறாங்க, அதையும் பொறுத்து இருக்குது வேல்யூ ஆஃப் த மணி. புரியுங்களா? ஏன்னா பணம் இந்த மட்டும் போதாது, பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணாங்க, people not spend all the money on what commodities. Some people keep some rest of the money maybe for fulfilling the or to meet the future demand, or maybe some purposes they kept some money in their hand, not bring to the market. Okay, so this is something about the Marshall's equations. According to Marshall's equation, the value of money is influenced not only the changing, that's why they said M, but also changing the K. They say to hold out. Next is the Keynesian equations. Keynesian equations, that is N is equal to PK or P is equal to N by K, where N is the total supply of money, P is the general price level of consumption goods. He purposely mentioned consumption goods because goods are classified into consumption goods and investment goods. Okay, and K is the total quantity of consumption unit the people decide to keep in the form of cash. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கீனிஷன் வந்தாலே 3 மோட்டிவ் சொல்லுவார் இல்லையா, மக்கள் பணத்தை சில பர்பஸாக வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க, அதான் K ஸ்டாண்ட்ஸ் ஃபார். Keynes indicate that K is the real balance. ஸோ கீனிஷை பொறுத்த வரைக்கும் K ஐயோ மக்களுடைய அந்த the total quantity of consumption unit the people decided to keep in the form of cash வச்சிருக்காங்க, அதான் ரியல் பேலன்ஸ் சொல்றாரு. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றாரு, ஏன் அந்த கே வந்து ரியல் பேலன்ஸ் சொல்றாரு கீன்ஸ் சொல்றாரு பாத்தீங்களா? பிகாஸ் இட் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். மக்களுடைய அந்த நுகர்வோருடைய பொருட்கள் அடிப்படையில் அதை மெஷர் பண்றாரு அது கேவை. According to Keynes, people decide to hold money is unaltered by monetary authority. என்ன சொல்றேன், மக்களுடைய அந்த விருப்பம் இருக்கு இல்லையா, பணத்தை வைத்திருது, அதை வந்து அத்தாரிட்டியெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. அதனால so price level and the value of money can be stabilized through regulating quantity of money. அப்போ மக்களுடைய அந்த பணத்தை அடிப்படையை வைத்து இல்லாம பிரைஸ் லெவலில் நீங்க என்ன பண்ணணும், பிரைஸ் லெவல் அண்ட் தி வேல்யூ ஆஃப் மணியை நீங்க ஆல்டர் பண்ணணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ண முடியும், ஒன்லி த்ரூ த ரெகுலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் மணி சப்ளை. அதான் என் ஏன் மணி சப்ளைல மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அதை நீங்க வந்து ரெகுலேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த equations given by the Keynes. Okay, laterally Keynes extended his equation in the following form. Likewise Fisher, Irving Fisher என்ன பண்ணாரு, அவருடைய ஈக்குவேஷன்ஸ் பின்னாடி மாத்திட்டாரு இல்லையா, இந்த மாதிரியா. ஸோ Keynesian அவருடைய ஈக்குவேஷன்ஸ் பின்னாடி என்ன பண்றாரு, ஸோ suitable to the existing situation he may change. அவர் என்ன பண்றாரு, சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது n is equal to p within bracket k plus or k dash, or p is equal to n by k plus or k dash அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்ன எக்ஸ்பிரஷன் சொல்றாருன்னா, ஆல்ரெடி தெரியும் n என்றது டோட்டல் சப்ளை ஆஃப் மணி. ஓகே, தட் டோட்டல் மணி சப்ளை. P stands for price level of consumer goods and k is equal to what, people decide to hold money in hands in terms of consumer goods.
அந்த கன்சூமர் குட்ஸோட அளவில் எவ்வளோ பணம் வந்து கேஷாக கையில் வச்சிருக்காங்க, இந்த டோட்டல் இன்கம் ஆஃப் தேம், மொத்தமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அந்த பணத்தில் எவ்வளோ பணம் இன்னும் வச்சிருக்காங்க, பணமாக வச்சிருக்காங்க, கையிலே வச்சிருக்காங்க, செலவு பண்ணல. ஸோ ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. K dash communities total money deposits in banks in terms of consumer goods. அந்த மதிப்புல எந்த அளவு பணத்தை மதிப்புல மக்கள் என்ன பண்றாங்க, வங்கியில அவங்களோட பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மெஷர் பண்ண தான் K. So in this extended equations also Keynes assumed that K and K dash and R are constant. Of course அவருடைய விதிப்படி என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து நிலையானது, மாற்றம் இல்லை. Kவும் K dash and R என்ன பண்றதில்ல, மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? In this situation price level, அதாவது Kவும் K dashம் Rவும் மாறலன்ற பட்சத்துல price level தீர்மானம் பண்றது யாரு? The price level is changed directly by proportionally change in the money value. Money volume, அத சப்ளை ஆஃப் மணி. அப்போ எந்த அளவுக்கு பிரைஸ் லெவல் கேவும் கே டேஷும் ஆர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரைஸோடைய சேஞ்சஸ் மாற்றம் ஏற்படுத்தினா அதுக்கு காரணம் பார்த்துன்னு சொன்னா காலப்போக்கில் ஏற்படுகின்ற பணத்தோடைய அளவு, சமுதாயத்தில் இருக்கின்ற பணத்தோட அளவு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. புரியுங்களா? ஓகே, வித் தட் நம்ம இந்த கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் தெளிவா கிளியர் கட்டா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இதுல இடையில ஒரு டயக்ராம் இருக்கு, நேரம் புரிஞ்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் ஒரு என்னது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா அது இர்விங் ஃபிஷர்ஸ் உடைய அந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன குவான்டிட்டி தேர்வு பண்ணிருக்கு இல்லையா, அது நீங்கள் எல்லாத்தையும் எழுத வேண்டியதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இர்விங் ஃபிஷர் மட்டும் தனியாக எழுதியதாக இருக்கும் குவான்டிட்டி தேர்வு பண்ணியே, இல்லை கேம்பிரிட்ஜ் ப்ளஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எழுத வேண்டியதாக இருக்கலாம். தட்ஸ் வை I suppose to resume the class, today class again. So where we continue the class, today class. That is of course quantity theory of money. This is actually first slide I was started to discuss today class. Just to go through the important points. One thing I want to know, my dear student, are you able to see the letters clearly? Because I have a doubt. The letters which is shown in blue colors, because I am using laptops for recording the videos and taking the lessons. I don't know how many of you using the laptop for receiving the classes, or how many people depending your smartphone. So you must tell me over phone what color you preferred. You want to have multicolor, or which color you able to see? Blue, green, or may different about the dark blue, and a black one is there. Okay, so you please suggest to me. If you want to change the letters, I suppose to change the next class. Okay, what color you need it to appear? Okay, na? So come to the lessons. So quantity of money is explained the relationship between what? Quantity of money. Quantity of money na quantity அளவுன்னு அர்த்தம், எவ்வளவு பணம் இருக்குதுன்னு அர்த்தம். குவாலிட்டி பத்தி நம்ம பேசல, தன்மை பத்தி பேசல, எவ்வளவு அளவு இருக்கு, எவ்வளவு தொகை இருக்குன்றத பத்தி பேசுறோம். ஓகேவா? And also he gave the 2 approaches. இந்த லெசன் நமக்கு வந்து 2 approaches இருக்கு. ஒன்னு இர்விங் ஃபிஷரோட டிரான்சாக்ஷன் அப்ரோச் இருக்கு, இன்னொன்னு கேம்பிரிட்ஜ் உடைய என்னது கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். இந்த கேம்பிரிட்ஜ்ல வந்து ஆல்ஃபர்ட் மார்ஷல் கொடுத்திருப்பாரு அப்படின்னு ரெக்ரிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபிஷர்ஸோட குவான்டிட்டி தியரி நம்ம பார்த்துட்டு நம்ம பாருங்க. குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி இஸ் அ வெரி ஓல்டு தியரி. ஃபர்ஸ்ட் த பர்சன் ஹூ இஸ் தட் இஸ் தவான் சாட்டி, யார் சொல்றது, 1588ல இட்டாலியன் எக்கனாமிக்ஸ் சொல்றாரு. பட் இது வந்து ஃபெமிலரைஸ் பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இர்விங் ஃபிஷர். He published in his book in 1911. Name of the book is Purchasing Power of the Money. So அதுல வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற டாபிக்ல தான் என்ன பண்றாரு, எப்படிங்க ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற டாபிக் எழுதான் இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் ஜெனரல் தியரியோடைய ஈக்குவேஷன் வந்து MB = PT, இதான் வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்தது. லாஸ்ட்ல அதை ரிவைஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ M stands for what and V and T என்ற தெரியும் உங்களுக்கு, P ன்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து
Fisher point out that in a country during any given period of time, the total quantity of money MB will be equal to the total volume of all goods and service bought and sold. That is equal to the PT. That is why he said MB is equal to PT. This also said supply of money is equal to demand for money. Simple சொல்லிருக்காங்க. So the equation வந்து cash transaction equation. Cash transaction இது cash balance கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Cash transaction equations. அதனால என்ன சொல்றாங்க எக்ஸ்பிரஸ்னு P is equal to ME divided by T ன்னு சொல்றாங்க. ஃபர்தரா இதை மாற்றி ஸ்லைட் போவோம். ஸோ தி ஈக்குவேஷன் கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்தவரை சப்ளை ஆஃப் மணி அடிப்படையாக பார்க்கும்போது MV மட்டும் இல்லை, PT மட்டும் இல்லை. இப்போ மக்களுடைய டெபாசிட் பணம் இருக்கு பேங்க், கமர்ஷியல் பேங்கோடைய டெபாசிட் அதோட வெலாசிட்டி நம்ம மணி சப்ளைவில் நாட்டோட குவாலிட்டி ஆஃப் மணியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த MV is equal to PT என்ற ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, PT is equal to MB plus M dash V dash அப்படின்னு சொல்றாங்க. அது குவான்டிட்டி ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் எம்ன்றது, வின்றது வந்து தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணின்னு சொல்றது, M1ன்றது தான் வெலாசிட்டி வேல்யூம் ஆஃப் பேங்க் கிரெடிட் மணின்னு சொல்றது, V1 சொல்றது என்ன சொன்னாங்க வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் கிரெடிட் மணி பேங்க் மணின்னு சொல்றது. அப்புறம் வந்து டோட்டல் ட்ரேட் வேல்யூம் ஆஃப் ட்ரேட்ன்றது வந்து ஏன்னா ட்ரேட் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குதோ அந்த அளவுக்கு மணியோட சர்க்குலேஷன், ஸ்பீட் ஆஃப் சர்க்குலேஷன், வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் அதிகம் மாறும் இல்லையா, அதை பொறுத்து மணி சப்ளை மாறும் சொசைட்டியில். அதனால வந்து டயக்ராம் எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். இந்த டெரிவேஷன் பண்றது இது ஆக்சுவலாக டெரிவேஷன் ஆஃப் டிமாண்ட் கரவுன்னு சொல்லலாம். அதை ஓகேவா குவான்டிட்டி தேர்வு பண்ணி அடிப்படையாக வைத்து. ஸோ பார்ட் ஏ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பிளேஷன் பார்ட் ஏ, இந்த டயக்ராமோட பார்ட் ஏ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். Actually, what is measured on y-axis and what is measured on x-axis? What is the relationship between money, quantity of money, and also price level? There is a direct relationship இருக்கு. அதாவது upward degrees. அந்த ரெட் லைன் பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைனா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா தான் டைரக்டா எந்த அளவுக்கு மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது அந்த பிரைஸோட வேல்யூவும் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பிரைஸ் ஆஃப் த goods, the price is the function of money அப்படின்றது அது இந்த ஆரிஜின்ஸ் அதில் 45 டிகிரி லைன் வந்து சொல்லியிருக்காங்க. அது இந்த ஸ்டைலில் பார்த்து சொன்னால் பார்ட் பி இல்லையா, அந்த பார்ட் பியோடைய டயக்ராம் எக்ஸ்பிளேஷன் அது இது வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்ரோச். அது எப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மணிக்கும் வேல்யூ ஆஃப் மணிக்கும், குவான்டிட்டி ஆஃப் மணிக்கும் வேல்யூ ஆஃப் மணிக்கும் என்ன ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த டயக்ராம்ல பார்க்குறோம். அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் the value of money and the price is the function of money அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது மணி சப்ளை அதிகமாக மணியோட வேல்யூ குறையதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அடுத்து என்ன பார்த்தோம், அது ஃபிஷர்ஸ் அப்ரோச் பார்த்துட்டு கேம்பிரிட்ஜ் அப்ரோச் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து கேஷ் பேலன்ஸ் அப்ரோச். கேம்பிரிட்ஜ் அப்ரோச் சொல்றோம், கேஷ் பேலன்ஸ் அப்ரோச்னு சொல்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மார்ஷல் எக்ஸ்பிளேஷன், அவருடைய மார்ஷல் ஆமா அஃப்கோர்ஸ் ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய எக்ஸ்பிளேஷன் M is equal to KPY. வாட் இஸ் M, வாட் இஸ் Y, வாட் இஸ் P, வாட் K ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ன்றது அவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? தட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப், அது எதிர்மறையானது. அந்த பிரைஸ் என்பது மணி சப்ளைவுக்கு எதிர்மறைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு மார்ஷல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ ஆஃப் மணி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் நாட் ஒன்லி பை சேஞ்சிங் த M பட் ஆல்சோ பை சேஞ்சிங் த K. இல்ல மக்களுடைய பணம் தேவையும் மாற்றம் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீனிஷன் ஈக்குவேஷன்ஸ் N is equal to PK or P இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி N, நம்ம த டோட்டல் மணி சப்ளை அண்ட் K பீப்புள் டிமாண்ட். ஓகேங்களா? மணி இதை பொறுத்து இருக்காங்க. இதை நம்ம படிச்சாச்சு நம்ம இதை. ஓகே, ஸோ அந்த கீனிஷன் என்ன பண்ணிருப்பாரு பின்னாடி அவரோட ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதை இந்த லெசனை படிக்கிறோம். ஓகே, with that the lesson is over. Sorry, today part of lesson is over. We will continue the same lesson from the second next video. Kindly go through the lessons. Very important part of this lesson is that, so carefully read out the formula, take it down,